தமிழ் சினிமால ஒரு காமெடி இருக்கும். சின்ன கல்லு பெத்த லாபம். நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸ்மால் அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ பெரிய சேஞ்ச் வரும்னு. ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு பேரு தான் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐன்ஸ்டைன் காம்பவுண்டிங்கை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் தி வேர்ல்ட். இப்போ உதாரணத்துக்கு விராட் கோலி எடுத்துக்கோங்க. அவர் 85 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 18 வருஷம். வருஷம் அவர் கன்சிஸ்டன்டா செஞ்சுரி அடிச்சதுனால மட்டுமே இந்த சாதனையை அவரால் படைக்க முடிஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்டிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம லைஃபுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வரது தான் காம்பவுண்டிங், அதாவது வட்டிக்கு மேல வட்டி. இப்போ நீங்க இந்த வருஷத்துல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 10% ரிட்டர்ன் வருது, அதாவது 1000 ரூபாய். இப்போ உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10,000 ரூபாய் 11,000 ரூபாயா மாறி நிக்குது. இப்போ ரெண்டாவது வருஷம் நீங்க அந்த 11,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே 10% ரிட்டர்ன்ஸோட கால்குலேட் பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா 1,100 ரூபாய் வரும். அப்போ டோட்டலாக உங்ககிட்ட 12,100 கையில் இருக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 10,000 2 வருஷத்தில் 12,100 ரூபாயா உங்கள் கையில் ரிட்டர்ன்ஸாக வந்து நிற்குது. வருஷம் ஆக ஆக ரிட்டர்ன்ஸும் இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகும். இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். டைம் ஆக ஆக மணி க்ரோத் ஸ்லோவாக ஆரம்பிச்சாலும் லாஸ்ட்ல அது ராக்கெட் வேகத்தில் கூரையை பிச்சுக்கிட்டு போகும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃப்ரெண்ட் ஏ அண்ட் ஃப்ரெண்ட் பி. ஃப்ரெண்ட் ஏ வந்து 25 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான். மந்த்லி 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். இதை ஒரு 10 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட் பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறான். மந்த்லி அதே 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒரு 25 இயர்ஸ்க்கு அதை கண்டினியூ பண்ணுறான். ஸோ ஃப்ரெண்ட் ஏ 10 இயர்ஸ்க்கு பண்ணியிருக்கிறான். ஃப்ரெண்ட் பி வந்து 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். 2 பேரில் யார் அதிகமாக ஏர்ன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். ஒரு செகண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட் பின்னு நினச்சிருந்தா அது தப்பு. ஃப்ரெண்ட் ஏ தான் ரைட் ஆன்சர். ஏன்னா அவன்கிட்ட காம்பவுண்டிங் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருந்தது. அவன் ஏர்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால காம்பவுண்டிங்கோட பெரிய பவரே டைம் தான். அது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட ரொம்ப முக்கியமான விஷயம். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவனை விட ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணவனுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக தேவைப்படும். இதுவே நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குட் டைம் ஃபார் இன்வெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் நவ். காம்பவுண்டிங் பணத்தில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்கள் ரியல் லைஃப்லேயும் ஒர்க் ஆகும். டெய்லி ஒரு 10 பேஜ் ரீட் பண்ணீங்கன்னா அது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,600 பேஜ். ஆனால் ஆவரேஜாக 10 to 12 புக்ஸ் ரீட் பண்ண கணக்கு வரும். இதனால் உங்கள் நாலேஜ் காம்பவுண்ட் ஆகும். புக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் எல்லா புக்ஸோட சம்மரி அவைலபிளாக இருக்குது, அதை பாருங்கள். டெய்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை 1 hour பார்க்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த 1 hour இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 இயரில் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக கூட மாறலாம். இல்லைப்பா எனக்கு காம்பவுண்டிங்கில் ரொம்ப கஷ்டம், ஈஸியான ஒரு வேலை சொல்லு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் உங்கள் ஹெல்த் காம்பவுண்ட் ஆகும். பாசிட்டிவாக காம்பவுண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக. கொஞ்சம் டஃப் தான். குட் ஹேபிட் பேட் ஹேபிட் ரெண்டுமே காம்பவுண்ட் ஆகும். நீ எந்த பக்கம் போக போற அதை நீ தான் முடிவு பண்ணணும். காம்பவுண்டிங்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, ஒன்னு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றது, இன்னொன்னு கன்சிஸ்டன்டா இருக்கிறது, அப்புறம் லாங் ரன்ல அது கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றது. கஷ்டமா இருக்கு என்ன அதுக்குள்ள அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அதை பாதியில நிப்பாட்டி ஓடிடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. காம்பவுண்டிங்க்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. காம்பவுண்டிங் உங்களை ஓவர் நைட்ல ஒபாமா ஆக்காது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவே பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவீங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் இருந்தா அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு புக்கே இருக்கு, அதை படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.